இப்பொழுது தமிழகத்திலே ஒரு ஆட்சி அதிகாரத்திலே பங்காளியாக, இந்திய பேரரசினுடைய கூட்டாளியாக, பங்காளியாக இன்று அந்த சகோதர சாதி வளர்ந்திருக்கிறது. நம்முடைய தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவு மக்களாக இருக்கின்ற ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர உல வேளாளர்கள் தன்னுடைய சாதி அடையாளத்தோடு இயக்கத்தை துவக்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நிர்வாக அதிகாரத்திலே உரிமைக்காக போரோடு குரல் கொடுத்து பாடுபட்டு முன்னேறி வருகிறது. அந்த சமூகங்கள், நாடார்கள், தேவர்கள், கோணார்கள், முதலியார்கள் அனைவரும் சாதிய இயக்கம், சாதிய கட்சி அப்படியெல்லாம் இருக்கின்ற சாதிய கட்சிகளுக்கு ஆட்சியாளர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள், கோரிக்கைகளை செவிசாய்க்கிறது, செவிமடுக்கிறது. கொங்குவேளாளர் சமூகத்தை மட்டும் எந்த ஆட்சியாளனும் மதிப்பதில்லை, எந்த நிர்வாக அதிகாரியும் மதிப்பதில்லை. அகதியை போல் அனாதையாக இருக்கிற ஒரே சாதி இந்தியாவிலே, உலகத்தில் நம்முடைய சாதி மட்டும்தான். தன்னுடைய சொந்த மண்ணில் பிறர் ஆள அனுமதித்து விட்டு நிர்வாக இயந்திரத்தை பிற அதிகாரிகளிடம், பிற சாதி அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய சொந்த மண்ணில் காலம் காலமாய் பரம்பரை பரம்பரையாய் உழைத்து உற்பத்தி செய்கின்ற ஒரு கடைநிலை ஊழிய பிறவியாக இருக்கிற ஒரே இனம் நம்முடைய சாதி மட்டும். தன்னுடைய சொந்த மண்ணில் நம்மை நாமே ஆண்டு பழக்கமில்லாத பரம்பரையை சார்ந்த, அடிமை பரம்பரையை சார்ந்த நம்முடைய சமூகம். வரலாறு நெடுகிலும் நம்முடைய சாதியில் மன்னர் எவரொருவரும் இல்லை. வரலாறு மன்னராட்சி காலம் முடிவுற்று சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரம் நம்முடைய கைக்கு கைமாறவில்லை. காரணம், நாம் அது குறித்து சிந்திக்கவில்லை. அரசியல் அதிகாரத்தை, நிர்வாக அதிகாரத்தை பரிபாலனம் செய்கின்ற ஆளுமையை நம்முடைய சமூகம் இன்னமும் அது குறித்து சிந்தித்து அதற்காக முயற்சிக்கவில்லை. இது வரலாற்று இழிவு. இனத்தினுடைய வரலாற்றிலே இந்த இனத்திற்கு நேர்ந்த அவமானம். நம்முடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் வேண்டுமானால் இவ்வளவு காலம் இந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நவீன காலத்திலே எல்லா வகையான உலகம் முழுக்க இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் நிலைகளை, சமூக நிலைகளை ஆய்வு செய்த நம்முடைய சமகாலத்தில் இருக்கிற நம்முடைய இனமான இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் இதை ஏற்க வேண்டுமா? தன்னுடைய சொந்த மண்ணில் தொடர்ந்து நாம் அடிமைகளாக இருந்து கொண்டு எங்கோ இருந்து பிழைப்புக்காக தமிழகத்தில் நம்முடைய மண்ணை வந்து சார்ந்திருக்கிற சகோதர சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த யார் யாருக்கோ திரைப்பட நடிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சர்களாக இன்னும் உச்ச அதிகாரம் இருக்கிற பதவிகளிலே அமர்த்திவிட்டு நாம் இன்னும் மனு கொடுத்து கொண்டு கரூர் காவல் நிலையத்தில் 5 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அளவிற்கு இன்னும் நம்முடைய சமூகத்தை இன்னும் அடிமை நிலையிலே அமிழ்த்தி வைத்திருப்பது எது? நம்மிடத்தில் விழிப்புணர்வு இல்லை. இந்த சனநாயக நாட்டிலே, மக்களாட்சி நாட்டிலே மக்களிடம் ஆட்சி அதிகாரம் கிடையாது. மக்கள் மதிமயங்கி கிடக்கிறார்கள். யாரிடத்துல? திரைப்பட நடிகர்கள் இடத்துல, எம்ஜிஆர் இடத்திலே, கருணாநிதி இடத்திலே ஆட்சி அதிகாரத்தை தொலைத்தலாம். திரையரங்குகளிலே, நாடக அரங்குகளிலே நம்முடைய எல்லா வகையான உரிமைகளையும் அவர்களிடத்திலே கைமாற்றி விட்டு, மடைமாற்றி விட்டு, அவர்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நம்ம எல்லாம் உழைப்பிட களைத்து போயிருக்கிற நம்மை மகிழ்விப்பதற்காக வந்தவர்கள் தேவையான அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு அதோடு அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை, அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு நம்மை தொடர்ந்து சுமக்க வைக்கிறார்கள். இப்பொழுது கூட நாம் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாக்களித்து நமக்காக வாக்களிக்காத ஒரே சாதி தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எந்த சாதியும் தன்னுடைய சாதிக்காக வாக்களிக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா சாதிக்காரனும் தன்னுடைய சாதி பார்த்து வாக்களிக்கிறோம். நம்முடைய சாதி மட்டும், நம்முடைய சாதியை தவிர வேற எல்லாத்துக்கும் வாக்களிப்போம். நம்முடைய சாதிக்காக இதுவரை ஒரு வாக்கை நம்முடைய கொங்குவேளாளர் சமூகம் பதிவு செய்திருக்கிறதா? எத்தனை மாநாடுகளை கோடிக்கணக்கிலே கொட்டி இறைத்து மாநாடு நடத்திய சாதி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய குடிகார சாதி மாநாடு. எவ்வளவோ பேர் விபத்திலே மாநாட்டு அன்று நம்முடைய இளைஞர்கள் கொத்து கொத்தாய் மடிந்து போனார்கள், செத்து போனார்கள். கை கால்கள் அங்கங்கள் பிளக்கப்பட்டு ஊனமாக நம்முடைய சகோதரன், நம்முடைய மக்கள் அந்த மாநாடுகளிலே சிதைக்கப்பட்டார்கள். நம்முடைய தலைவர்கள் அப்படித்தான் நம்மை வழிகாட்டினார்கள். இதுவரை சமூகத்தை வழிநடத்துகிற, இந்த அடிமை நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிற
என்கிற உணர்வு நம்முடைய தலைவர்களுக்கு கிடையாது. காரணம், நம்முடைய தலைவர்களில் எவர் ஒருவரும் அரசியல் லட்சிய சித்தாந்தவாதிகள் கிடையாது. அவர்களெல்லாம் பிழைப்புக்காக சாதிய தலைவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மூடர்கள், அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள். சாதிய இயக்கத்தை ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு மணமகிழ் மன்றங்களை போல் ரெக்ரியேஷன் கிளப் மாதிரி நடத்தினாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல்வாதிகளிடத்திலே பணத்தை பெற்றுக்கொண்டு மாநாடு என்கின்ற பெயரிலே ஒரு மாநாட்டை நடத்துவார். அந்த மாநாட்டிலே ஒரு அரசியல் கட்சியை அடையாளப்படுத்துவார்கள். புதிதாக கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈரோட்டிலே துவக்கப்பட்டது 2001. அந்த கட்சி என்ன ஆண்டு ஆயிற்று? இதே பெஸ்ட் ராமசாமி கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் துவக்கினாரே, அந்த கட்சி என்ன ஆயிற்று? அவருடைய மனைவிக்கும் தான் பெற்றெடுத்த அவருடைய மகனுக்கே தெரியாது அந்த கட்சியினுடைய பெயர். ஆடிட்டர் பாலசுப்ரமணிய தமிழ் தேசம் கட்சி. நம்முடைய சாதிக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாத மூடர்களாக இருக்கிற நம்முடைய சாதிக்கு 3 அரசியல் கட்சி இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஐயா 3 ஐயா நம்ம சாதியில தான் இருக்கிறாங்க. 3 ஐயா, எல்லா சாதிக்கும் ஒரு ஐயா இருப்பான், அல்லது ஐயா இல்லாத எத்தனையோ சாதி இருக்கு. நம்முடைய சாதிக்கு தான் ஆடிட்டர் ஐயா, தேவராஜன் ஐயா, பெஸ்ட் ஐயா, இப்போ ஒருத்தர் ஈஸ்வரன் ஐயா, மணிக்கவுண்டர் ஐயாலாம் இப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள அப்பப்போ இந்த குருராஜ் சித்தர் பீடம், அந்த பீடம் இந்த பீடம் ஒரு போட்டோ போடுறதுல ஒரு 5 தலையை போட்டு வச்சு. அப்படியெல்லாம் தலைவர்கள் வேற சாதியில் இவ்வளவு தலைவர்கள் கிடையாது. இந்த சாதிக்கு தான் இத்தனை தலைவர், இத்தனை கட்சி. மீட்டெடுத்ததா நம்மை ஒரே ஒரு கொங்கு வேளாள கவுண்டனுடைய எவ்வளவு அடக்குமுறைகள் திணிக்கப்பட்டு அத்துமீறல் நடந்தாலும் அந்த கொங்கு வேளாள கவுண்டனை மீட்டெடுப்பதற்கு இத்தனை தலைவர்களும் இத்தனை இயக்கங்களும் எப்பொழுதாவது முன் வந்திருக்கிறதா? வரலாறுகள் கிடையாது. கோல போட்டி நடக்கிறதும் கயிறு இழுக்கிற போட்டி நடத்துறதுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை நோட்டு புத்தகமும் ரூல் பென்சிலும் தருகிற சங்கமா தான் நம்ம கொங்கு வேளாள கவுண்டனை வச்சிருந்தோம். அரசியல் மூடர்களாய், அரசியல் பேடிகளாய், அரசியல் கோழைகளாய் இருக்கிற இந்த மக்கள் சமூகத்திற்கு இவர்கள் அரசியலை கற்பித்துக் கொடுப்பதற்கு முனைந்ததில்லை. காரணம், இவர்கள் அரசியல் அறிவிலிகள். அரசியல் தெரியாது. அரசியல் என்றால் இவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. இவர்களிடத்திலே தான் இவ்வளவு நாளும் இந்த சமூகம் சிக்குண்டு கிடந்தது. இதை மீட்டெடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை களத்திலே இணைந்து முனைப்பாக 24 மணி நேரமும் தன்னை இமைகாப்பது போல் மக்களை பாதுகாத்து வளர்த்தது. தன்மானமும் சுயமரியாதையும் கௌரவமும் உள்ள மக்கள் சமூகமாக எம் மக்கள் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னலம் கருதாமல் 24 மணி நேரம் 1000 இளைஞர்களால் களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய மகத்தான தியாக இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. பொழுதுபோக்கிற்காக, பிழைப்புக்காக நாங்கள் இயக்கத்தை துவக்கவில்லை. அப்படி இயக்கத்தை நாங்கள் நடத்தவும் இல்லை. அப்படி நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. பிழைப்புக்காக அரசியல் நடத்துவது என்பது எங்களுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய நோக்கம் அல்ல. யாரிடமாவது கையூட்டு பெற்றுக்கொண்டு பெட்டியிலே பணத்தை பெற்றுக்கொண்டு சாதியை காட்டி கொடுக்கிற தலைவர்கள் இயக்கம் நம்முடைய இயக்கம் அல்ல. எச்சில் சாராயத்திற்கும் எலும்பு கோழி எலும்புக்கு விலை போகிற இயக்கம் அல்ல. விலை போகிற நிர்வாகிகளின் இடத்தில் இல்லை. ஒரு லட்சிய இயக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் அரசியல் அதிகாரத்தை சொந்த மண்ணிலே நுகராத ஒரு சமூகம்.